தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்குது. கூட்டணி எல்லாம் பேசி இது பண்ணிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் மாதிரியான சில முக்கிய அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, விஜயோட கூட்டணி வச்சா என்ன தப்பு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த பிரிந்து இருக்கிறவங்களாம் விஜயோட சேர்றதுக்கான வாய்ப்பு வரும்போது உங்களுக்கான அந்த தேர்தல் வாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா அவங்களே தம்பி, நீங்கள் ஏதாவது நான் கூட்டம் சேர்த்துட்டு சண்டைக்கு போகிற ஆள் இல்லை, புரியுதா? கூட்டத்தை நம்பி நான் அரசியல் கட்சி தொடங்கலை. நான் முன்வைக்கிற உயர்ந்த கொள்கையை நம்பித்தான். நிறைய வேறுபாடு இருக்குது. ஊழல் லஞ்சமா, உண்மை நேர்மையா? நாங்கள் கட்சி தொடங்கியது அரசியல் செய்ய வந்தது மக்களை வச்சு பிழைக்கவா, மக்களுக்காக உழைக்கவா? இது பதவிக்காகவா, மக்களின் உதவிக்காகவா? பணமா, இனமா, அதன் மானமா? எங்கள் கோட்பாடு வேறு, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்கள் பிள்ளை வாழ்கிறதுக்கு வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. நான் என் பிள்ளை வாழ்கிறதுக்கு இந்த நாட்டை காப்பாற்றி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். வேறுபாடு புரியுதா? நீங்கள் வணங்குகிற சாமிக்கிட்ட இருக்கிற எல்லாரும், இப்போ குறிப்பாக பிஜேபி போன்ற கட்சியெல்லாம் சாமிக்கிட்டே இருக்கும். நான் வாழுகிற பூமிக்கு வரணும்னு நினைக்கிறேன், அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சாமியும் சேர்த்து என் பூமி தான் காப்பாற்றணும், புரிஞ்சுக்கிடுங்க. அதனால நாங்கள் முன்வைக்கிற கொள்கை கோட்பாடை நம்பி தான் களத்தில் நிற்கிறோமே வெளியே கூட்டத்தை நம்பி இல்லை. தலைவர்களாக சேர்ந்து கூட்டம் பண்ணிட்டா தத்துவம் என்ன? முன்வைக்க போகிற தத்துவம் என்ன? இந்த நாட்டில் இருக்கிற இது எல்லா பிரச்சனைக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சிகள் எதாவது சொல்லுங்கள் தம்பி. இத்தனை போராட்டம் நடக்குதுல்ல, வேறு பிரச்சனை இருக்குதுல்ல, இதுக்கு இந்த இத்தனை பிரச்சனைகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சி ஆட்சிகள் எதாவது? ஒன்று காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக. நாளை தாண்டி பிரச்சனை வந்துச்சா எனக்கு? அப்புறம் இந்த கட்சிகளோடவே போய் சேர்ந்து நீ என்னத்தை செய்ய போற? அவன் 100 ரூபாயில் 60 ரூபா கமிஷன் வாங்குவான், நீ 40 ரூபா வாங்குவான். இதில் என்ன இருக்குது? அவன் விஷம் எடுத்துக் கொள்வான், நீ கத்திக்கிட்ட குத்தி கொள்வேன், ஆனால் கொன்றுவேன். வேற ஏதாவது மாறுதல் இருக்கு? இதுல அது முதவே 17 வருஷத்துக்கு முன்னாடியே குழாயை வச்சிருந்துருக்காங்க. அப்போ நமக்கு தெரியல, நம்ம வீட்டு வாசலில் குழாய் போகுது, அது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன். அப்போ நமக்கு தெரியல, புரியுதுன்னு நினைக்கிறவங்க. கடல் இருந்தும் கடற்கரைக்கு பக்கத்தில் தொன்னா 10 அடியில் தண்ணி வந்தது. இப்போவும் தண்ணி வருது, ஆனால் குடிக்கிற மாதிரி இல்லை, பயன்படுத்துகிற மாதிரி இல்லை. அதை போராடி தான் தடுப்போம். இப்போ தரையில் எடுத்து முடிச்சாச்சு, இப்போ கடலுக்குள்ளே போகிறான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.